எல்லாருமே கார்த்திய எல்லாரும் யூசுவலா கார்த்திய அண்ணா நகர் கார்த்தி அண்ணா நகர் கார்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு வில்லிவாக்கம் கார்த்தியாக நிச்சயமாக அனைவராலும் அடையாளப்படுத்தப்பட்டு வில்லிவாக்கம் தொகுதி மக்களாகிய உங்களுக்காக உழைத்து இந்த தொகுதியை நிச்சயம் முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கெல்லாம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். வருங்காலமே இளைஞர்களுடைய எதிர்காலம் தான். அதனால அவருடைய தந்தையார் எல்லாருக்குமே தெரியும். அண்ணா நகர் தொகுதியிலே பல்வேறு வருஷம் அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கார் அண்ணன் மோகன் அவர்கள். அவருடைய புதல்வன் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார். கார்த்திக் அவர்களுக்கு கலைஞர் ஐயாவின் ஆசீர்வாதம் பெற்ற அண்ணன் ஸ்டாலினுடைய ஆசீர்வாதம் பெற்ற சின்னமாம் உதய சூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். வில்லிவாக்கம் தொகுதியில நம்ம கார்த்தி ஜெயிச்சு வந்தா வில்லிவாக்கத்திற்கு என்னெல்லாம் பணிகள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நான் முதலில் பட்டியலிடுகிறேன். இங்க தேர்தல்கள் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்வதற்காக தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அதனால கார்த்தி அவர்கள் வில்லிவாக்கத்திற்கு நிச்சயமாக பணியாற்றி எல்லா வகையிலும் இந்த தொகுதியை முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் கார்த்தியினுடைய வாக்குறுதியாக உங்களுக்கு நான் வாக்குறுதிகளை சொல்ல இருக்கிறேன். அதுல மிக முக்கியமாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு 96 காந்தி நகரில் பழமை வாய்ந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக 496 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்பதை தேர்தலில் அறிவித்தவுடனேயே நிறுத்தியுள்ளது. எனவே உறுதியாக அந்த பணி வெகு விரைவில் செய்து முடிக்கப்படும் என்ற முதல் வாக்குறுதியை சொல்ற. சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல பாதிப்பு நரம்பியல் பாதிப்பு உள்ள சுமாராக 50 கோடி செலவுல நிச்சயமாக கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். ஐநாவரம் வார்டு 98 போலீஸ் மாணிக்கம் தெருவில் விபி காலனி விரிவு மற்றும் 25 தெருக்கள் மழை பெய்தாலே மழை நீர் தேங்கிவிடும். சுமார் 65 ஆண்டுகளாக மழை பெய்த போது அந்த சாலைகளை ஓட்டேரியில சேர்த்து மழை தேங்காமல் செய்த 25 தெருக்களின் மக்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அது மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்களால தான் என்பதை நீங்க யாருமே மறந்துவிடக் கூடாது. அதே போல இன்னைக்கு ஐநாவரத்துல N96 அதே போல இங்க 96ல பழைய மகப்பேறு மருத்துவமனை இடிந்து புதிதாக நவீன வசதிகளுடன் 9 கோடியே 17 லட்சத்துல பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு வெகு விரைவில் முடிக்கப்பட்டு பெண்களுக்காக அந்த மகப்பேறு மருத்துவமனை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 7வது முறையாக பதவிக்கு வந்தவுடனே முதல்வராக நிச்சயம் செய்வார் என்ற வாக்குறுதியை இப்பொழுது உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.